கட்சி ஃபஸ்ட்டு வந்து அரசியல் கொலை அப்படின்னாங்க. அப்புறம் வந்து முன்பகை அது இதெல்லாம் சொன்னாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் இதில் அரெஸ்ட் ஆகிருக்கான். அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்குமே நிறையா வாக்குவாதம்லாம் வருது. வாக்குவாதத்தில் அவர் சொல்ல நீ சின்ன பையன், ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் பெரிய ஆள், இவன் அஸ்வத்தாமன் சின்ன பையன் தான், தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்புல. அதுலேயே இவங்களுக்கு பகை இன்னும் நிறையா அதிகமாகுது. கல்வெட்டு ரவியோட ஜூனியர் தான் சம்பு செந்தில். ஸோ அவருக்கு வழக்குகள்லாம் பார்த்தாலாம். அந்த கல்வெட்டு ரவி இப்போ வந்து எங்கே இருக்காருன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியலையா? இப்போ காவல்துறை கிட்ட நெருங்கிட்டாங்களா? கண்டிப்பாக நீங்கள் பாருங்கன்னா இப்போ சம்பு செந்தில் ஒரு ஆள், அந்த ஆள் மட்டும் பிடிச்சாங்கன்னா இதிலோட நிறைய முடிச்சுகள் அவிடும். வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் அரசியல் விமர்சகர், அரசியல் திறனாய்வாளர் திரு சூர்யா அவர்கள். வணக்கம். கடந்த மாதம் 5ஆம் தேதி ஒரு முக்கிய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள் தமிழக அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்பட்டுச்சு. சட்ட ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் தலித் தலைவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க, இது தொடர்கதையாகவே இருக்குது அப்படின்னு பலருமே குற்றச்சாட்டு முன்வைக்க முடிஞ்சுது. அதை பார்த்தோம். குறிப்பாக அண்ணாமலை, எடப்பாடியிலிருந்து எல்லாருமே சிபிஐ விசாரணை கேட்டாங்க. இப்போது அதே நபர்கள் அண்ணாமலையோ இல்லை அதிமுகவை சார்ந்தவர்களோ வழக்கு சரியான போக்கில் தான் போய்கிட்டு இருக்கு, காவல்துறையினுடைய செயல்பாடுகள் பாராட்டக்கூடியதாக இருக்குது அப்படின்னு இப்போ நற்சான்றிதழ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போக்கு எதனால் மாறி இருக்கு? அப்போ காவல்துறையினுடைய செயல்பாடுகளை சரியான போக்கில் தான் போயிட்டு இருக்கு. நம்ம எப்படி மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் இதை? இல்லை, நீங்கள் இதில் நல்லா புரிஞ்சுக்கிறது என்னென்னா, யார் இது வேணான்னு சொன்னாங்களோ அவங்களே இதை சொல்லும் போது சரியான போக்கில் போகுதுன்னு கண்டிப்பாக இது சரியான போக்கில் தான் போகுது. கட்சி ஃபஸ்ட்டு வந்து அரசியல் கொலை அப்படின்னாங்க. அப்புறம் வந்து முன்பகை அது இதெல்லாம் சொன்னாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் இதில் அரெஸ்ட் ஆகிருக்கான். நீங்கள் உடனே என்னென்னு ஆளுங்கட்சியில் இருக்கிற ஆட்களை நீங்கள் வந்து இதில் இருக்கான் அப்படின்னாங்க. பட் ஆளுங்கட்சியில் இருக்கிற ஆளையுமே ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதிமுகலேருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பாஜகலேருந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, தேமுதிகலேருந்து வந்திருக்கு, தமாகலேருந்து வந்திருக்கு, இப்போ நேற்று வந்து காங்கிரஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ இதில் எல்லா அரசியல் கட்சியுமே இது அரசியல் கொலை கிடையாது. எல்லா அரசியல் கட்சிகளும் முன்னாடி ஏதோ ஒரு முன்பகையை வச்சு பண்ணியிருக்காங்க. அது போலீஸ் வந்து இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாட்டாக அவங்க வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது நமக்கே தெரியுது ஒரு சரியான ரூட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு. அதனால் அவங்களால இப்போ அதை மாற்றி பேச முடியல, பார்க்குறாங்க, நல்லாவே தெரியுது. இல்லை, சென்னை வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் வந்து கைது செய்யப்படுறாரு. அவர் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவராக இருக்கார். இன்றைக்கு பால் கனகராஜ் பாஜக, அவர் ஒரு நிர்வாகியாக இருக்கார், அவரும் வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பால் கனகராஜ் தமிழ்நாடு காவல்துறையின விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கார். இந்த நபர்கள்லாம் ஏன் முக்கியத்துவம் பெறுறாங்க? பால் கனகராஜ் யார், அஸ்வத்தாமன் யார், இதெல்லாம் பார்க்கணும். அஸ்வத்தாமன் யார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரவுடி நாகேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், பிரபல ரவுடி, பயங்கரமான ரவுடி. கடந்த 10 வருஷமாக ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கார். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கூட யாராவது ரவுடின்னு பேர் எடுக்கும்போது அந்த நாகேந்திரன் சொல்லிட்டு உங்களுக்கு பேர் வந்துச்சு. ஸோ அந்த நாகேந்திரனோட மகன் தான் வந்து அஸ்வத்தாமன். இவர் காங்கிரஸில் இருக்கார். இன்னொரு சன் வந்து அஜித் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து எங்கே இருக்காங்கன்னா பிஜேபியில் இருக்கார். ஒரே குடும்பத்தில் இருந்துருக்கிறீங்க வந்து ஒருத்தர் வந்து காங்கிரஸில் இருக்கார், ஒருத்தர் வந்து பிஜேபியில் இருக்காங்க. ஆக்சுவலாக இவருக்கு வந்து இப்போ வந்து திருவள்ளூர் தொகுதியை வந்து நாடாளுமன்ற தொகுதியில் கொடுக்குறதாக ஒரு பேச்சு கூட இருந்தது அஸ்வத்தாமனுக்கு. அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் என்ன மோட்டிவ் நீங்கள் கேட்கலாம். அஸ்வத்தாமன் வந்து அவரோட குழந்தையோட பர்த்டே கூட போனார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவரோட பர்த்டேக்கு போனார். ஏன் இரங்கல் கூட்டம் நடந்தது காங்கிரஸ் சார்பில். அந்த இரங்கல் கூட்டத்தில் அவர், ரஞ்சித், பூவை ஜெகன் எல்லாருமே ஒன்றா போய் கலந்துக்கிட்டாங்க அதில். ஸோ இப்படி இருக்கும்போது அவரை திடீர்னு எங்கே இதில் கொண்டு வராங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னென்னா அவருக்கு ஒரு 2-3 காரணம், நிறைய மோட்டிவ் இருக்குது. அஸ்வத்தாமன் வந்து என்னென்னா பார் கவுன்சிலில் வந்து போட்டியிடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அந்த ட்ரை பண்ணும் போது என்ன அப்படின்னா வந்து எலெக்ஷன் நிற்கலை, பட் எலெக்ஷன் நிற்கிறதுக்கான எல்லா ஆயத்த பணிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. பண்ணிகிட்டு இருக்கும்போது இது ஆம்ஸ்ட்ராங் சைடு தெரிய வருது. ஸோ ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணுறாரு, அஸ்வத்தாமன் வந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமனை வந்து காலி பண்ணிட்டு அதை வந்து எலெக்ஷனில் போட்டியிடாத மாதிரி வந்து நிறைய சட்ட சிக்கல்லாம் ஏற்படுத்திட்டார். இதில் என்ன ஒரு இதுன்னா, அஸ்வத்தாமனுக்கு பின்னாடி பால் கனகராஜ் இருந்தாப்புல, பூவை ஜெகன் இருந்தாப்புல அப்படின்றதுலாம் ஒரு பேச்சு இருக்குது. புரிஞ்சுதுங்களா? எப்படி வந்து உங்களுக்கு பால் கனகராஜ் வந்து இவர் கூட அஸ்வத்தாமனுக்கு கனெக்ஷன் அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங்க்கு பால் கனகராஜுக்கும் பெரிய லெவலில் நல்ல ஒரு நட்புலாம் இருந்ததில்லை. அவங்களுக்குள்ளேயே நிறையா ரைவல்ரி இருந்திருக்கு.
பால் கனகராஜ் யார் அப்படின்னா நாகேந்திரன், அஸ்வத்தாமன் அவங்க அப்பா ரவுடி நாகேந்திரன், சம்போ செந்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவனை அதை இப்போ தேடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்குமான வக்கீலே வந்து பால் கனகராஜ் தான். ஓகே. பால் கனகராஜ் எப்படி அப்படின்னா நிறையா வந்து இப்போ நீங்கள் இங்கே அவர் வந்து போதைப்பொருள் கடத்தல்லாம் இருக்குல்ல, அதில் கடத்துகிற ஆட்களுக்கு நிறைய பேத்துக்கு அவர் தான் வக்கீல். நிறைய பேத்துக்கு இப்போ நீங்கள் ஹைகோர்ட் போனீங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரியும், இவர் வந்து கஞ்சா வழக்கில் வந்து அந்த ஆட்களுக்கு சாதகமாக வந்து பண்ணுறது. நார்கோட்டிக் ஆட்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பின்னாடி பேக்கில் இருந்து கோர்ட்டில் போய் வாதாடி பண்ணுறது எல்லாமே வந்து பால் கனகராஜ் தான். கட்சியினுடைய முதன்மை வழக்கறிஞராக கூட அவர் இருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலையினுடைய ரீசன்ட் வழக்கு கூட அவர் தான் வந்து கூட நின்னாரு. திமுகவுக்கு சவால் விட்ட போது பால் கனகராஜ் தான் கூட இருந்தாரு. பல வழக்குகள் நீங்க பிஜேபி சந்திக்கிற அத்தனை வழக்குகளையும் பால் கனகராஜ் தான் முன்னாடி போய் நிற்கிறாரு. நீங்க போதை ஆமா, இது எல்லாருக்கும் அதுதான் சொல்றேன். இப்ப சமீபத்தில் உங்களுக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி சாதிக்குன்னு ஒருத்தர் பாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரெஸ்ட் ஆனார் இல்லைங்களா. அவர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் வந்து மாட்டி அவர் வந்து ஜாமீனில் வெளிவந்தார். அந்த ஜாமீனை எடுத்து கொடுத்தவர் யாருன்னு நினைக்கிறீங்க? பால் கனகராஜ். இப்ப சாதிக்கு வந்து ஒரு வக்கீல் இருக்கார். அவர் வக்கீல் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த வக்கீல் யார் அப்படின்னா பால் கனகராஜ் ஜூனியர். இப்போ புரியுதுங்களா? ஸோ பால் கனகராஜ் என்னன்னா அது பண்ணிட்டு அதே மாதிரி என்னன்னா இவங்க ரவுடிகள் கூடயும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப க்ளோஸு. நிறைய ரவுடிகளுக்கு இவர் வந்து இங்கே ஜாமீன் எடுத்து தர்றது, அவங்கள போய் கேஸில் வாதாடுறது, அது மாதிரி தான். இப்போ வந்து நாகேந்திரனுக்கும் சம்போ செந்திலுக்கும் வந்து வக்கீலே வந்து இவர் தான், பால் கனகராஜ் தான். ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு வந்து அஸ்வத்தாமன் வந்து நல்ல நெருக்கமான பழக்கம். ஸோ முன்னைய ஆம்ஸ்ட்ராங்க்கும் பால் கனகராஜுக்கு இருக்கிற அந்த ரைவல்ரியில் அஸ்வத்தாமனை முன்னாடி நிற்க வச்சு பார் கவுன்சிலில் நிற்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து தடுத்துடுறாரு. ஸோ தடுத்த உடனே கடுப்பாயிடுறது. ஸோ கடுப்பாயிட்டு போய் நாகேந்திரன்ட்ட சொல்கிறாங்க. நாகேந்திரன் அப்பயே ஆம்ஸ்ட்ராங்க்கு ஃபோன் பண்ணி பயங்கர வாக்குவாதம்லாம் போயிருக்கு. இப்போ நீங்கள் வந்து போலீஸில் கூட வந்து அந்த ஃபோன் கான்வர்சேஷன்லாம் டேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது நிறைய வாக்குவாதம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ திருவள்ளூரில் சோழவரன்ற ஒரு 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 ஊராட்சியில் வந்து ஒரு 155 ஏக்கர் நிலம், பெரிய நிலம். அது ஒரு சோப்பு கம்பெனி. பார் கவுன்சில் மட்டுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த இது 2வது மோட்டிவ் என்னென்னா இது 155 ஏக்கர் நிலம். அது வந்து சேலுக்கு வருது. சேலுக்கு வந்து ஒருத்தர் வந்து மனிஷ்னு ஒரு ஆளும், அவரு கூட அவர் ஃப்ரெண்டு யார் அப்படின்னா பிஎஸ்பியில் முக்கியமான ஒரு ஆள், அதாவது ஆம்ஸ்ட்ராங் கட்சியோட ஒரு பகுஜன் சமாஜில் ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி. 2 பேர் சேர்ந்து போய் விலையை பேசுகிறாங்க. விலையை பேசி டீல் போயிட்டு இருக்கும்போது அஸ்வத்தாமன் உள்ள என்ட்ராகிறார். ஏன்னா திருவள்ளூர் ஏரியா தானே, அவர் என்ட்ராகி அதில் வந்து கட்ட பஞ்சாயத்துலாம் நடக்குது. கட்ட பஞ்சாயத்து நடக்கும்போது என்ன பண்ணுறாங்க, எனக்கு அதில் வந்து கமிஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சரி ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அப்படின்னு பார்த்தா பரவாயில்லன்னு பார்த்தா ஆக்சுவலாக 10 ஏக்கர் கேட்குறாரு. நிலமாக கேட்குறாரு, பணமாக கேட்கல. நிலமானா அது ஒரு ஏக்கர் வந்து 2 கோடி ரூபா பெருமானம் உள்ள ஒரு ஒரு இடம். ஸோ அந்த 2 கோடி இடத்த வந்து 10 ஏக்கர்னா 20 கோடி ரூபா இவர் வந்து கமிஷன் கேட்குறாரு 155 ஏக்கருக்கு. ஸோ அதில் வந்து ரொம்ப தகராறாகி என்ன பண்ணுறாங்க, அந்த மனிஷும் அந்த பிஎஸ்பியோட நிர்வாகியும் நேராக ஆம்ஸ்ட்ராங்கிட்ட போகிறாங்க. ஆம்ஸ்ட்ராங்கு நேராக உள்ள களத்தில் இறங்கி பஞ்சாயத்து பேசுகிறாரு. பஞ்சாயத்து பேசும்போது நிறையா அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்குமே நிறையா வாக்குவாதம்லாம் வருது. வாக்குவாதத்தில் அவர் சொல்கிறார், நீ சின்ன பையன். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் பெரிய ஆள், இவன் அஸ்வத்தாமன் சின்ன பையன் தான். ஸோ நீ சின்ன பையன், இதெல்லாம் தலையிடாத, தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்புல. அதுலேயே இவங்களுக்கு பகை இன்னும் நிறையா அதிகமாகுது. இந்த சயத்தில் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஜெயபிரகாஷ் அந்த மனிஷை போய் இவர் மிரட்டுறார், கொலை மிரட்டலாம் பண்ணுறார், துப்பாக்கி காட்டிலாம் மிரட்டுறார். ஓகே. ஸோ அந்த மிரட்டும் போது என்ன, அஸ்வத்தாமன் ஸோ அந்த மிரட்டில் என்னென்னா போலீஸ் கேஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஜெயபிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தொழில் அதில் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்குது, அவரோட கொலை வழக்கில் ஒரு மாற்றார். ஸோ அஸ்வத்தாமன் அதில் வந்து உள்ளே தூக்கி போடுறாங்க. உள்ளே தூக்கி போட்டு வெளியே வராப்புல. ஆனால் அஸ்வத்தாமனுக்கு என்னென்னா அந்த கொலை வழக்கில் ஆம்ஸ்ட்ராங் தான் நம்மளை வந்து காட்டி கொடுத்து நம்மளை வந்து உள்ள தள்ளிட்டாருன்ற கடும் கோபம் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 பிரச்சனையும் போய் நாகேந்திரன்ட்ட சொல்கிறாப்புல. நாகேந்திரன் முன்னே பிரபல ரவுடி, பயங்கர தாதா, என் பையனுக்கே இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வன்மம் உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சமயம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
ஸோ அந்த டயத்தில் தான் இவங்க திட்டம் தீட்டி வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அஸ்வத்ராமனுக்கு என்ன மோட்டிவ்னு தெரியுது, உங்களுக்கு பால் கனகராஜுக்கு என்ன மோட்டிவ்னு தெரியுது. ஸோ இதுதான் இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு இவர் நாகேந்திரன் வந்து உள்ள ஜெயிலில் இருக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து அதுனா கோர்ட் உத்தரவுப்படி அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு வாட்டி வந்து வெளியே வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாம். கூடயே ஒரு போலீஸ்காரரும் வச்சுக்கிறதுக்கான அந்த அளவுக்கான பாதுகாப்பாக தான் வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஸோ அந்த டயத்தில் என்னென்னா விசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ விசிட்டர்ஸ்ன்ற பேரில் வந்து அவங்க வந்து சந்திப்பாங்க அந்த இதில் ஹாஸ்பிட்டல்ஸில். ஸோ ஹாஸ்பிட்டலில் அப்போ சந்திக்கும் போது தான் இப்போ இந்த ஆற்காடு சுரேஷ் கேங் இருக்குல்ல, அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் பேர், புன்னைபால், அப்புறம் அஞ்சலா சைட்லேருந்து கொஞ்சம் பேர், மலர்குடி உங்களுக்கு தெரியும் யார் அப்படின்னு சொல்லிட்டு, அதிமுக வழக்கறிஞர் தோப்பு சேகரோட மனைவி, அவங்க வந்து தோட்டம் சேகரோட மனைவி. ஸோ அவர் வந்து ஏடிஎம்கேல இருந்தார், அவர் பெரிய ரவுடி, அவரை வீரமணி ஆட்கள் கொண்டுட்டாங்கன்றது இதெல்லாம் உங்களுக்கு பழைய நிறைய கதை. ஆற்காடு சுரேஷே பெரிய கதை, ஆற்காடு சுரேஷே பெரிய கதை தான். ஸோ இது வந்து என்னென்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா பாம் சரவணனுக்கும் பாம் சரவணன் யாரோ தென்னரசு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியில் ஆம்ஸ்டாங்கோட தம்பி, அவருக்கும் இவருக்கும் முன்பக்கம் பயங்கரமாக இருந்திருக்கு பாம் சரவணனுக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா பாம் சரவணன் யார் ஆள் என்ன ஆம்ஸ்டாங்கோட ஆள். ஸோ அதில் வந்து மலர்குடி வந்து இங்கே ஜாயின் ஆகிறார். புரிஞ்சுங்களா? இவங்க பக்கம் ஆற்காடு சுரேஷ் கேங்கு இப்போ கொலை செஞ்ச கேங்கில் மலர்குடி ஜாயின் பண்ணுறாப்புல. அதே தான் அஞ்சலா வந்து உங்களுக்கு ஆற்காடு சுரேஷோட காதலின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அம்மா ஜாயின் பண்ணது. சம்பவ செந்தில் முன்னையே வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து கல்வெட்டு ரவின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். கல்வெட்டு ரவியோட ஜூனியர் தான் சம்பவ செந்தில். ஸோ அவருக்கு வழக்குகள்லாம் பார்த்தால் தான் அந்த கல்வெட்டு ரவி இப்போ வந்து எங்கே இருக்காருன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியலையா? பாஜகவில். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டு தெரியும். ஸோ இதில் ஆருத்ரா வருது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு இல்லை எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் இருக்காங்க, ஆனால் பெரும்பாலும் பாஜக இருக்காங்க. மெயின்லி இதுக்கு வந்து பேஸ் எனக்கு தெரிஞ்சு ஆருத்ரா இவங்களை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த பகையெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் போட்டு இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான் வந்து எல்லாத்தோட பார்வையுமே. எல்லா கட்சியை சார்ந்தவர்களுமே இருக்காங்க அப்படின்றப்போ வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் இல்லை வந்து அதிமுக, பாஜக, தமாக அப்படின்னு அந்த நீண்டுக்கிட்டே போகுது இல்லையா? எல்லா கட்சியிலுமே இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்துடுது இல்லை இதில்? இல்லை, அதுதான் சொன்னேன், இது அரசியல் கொலையே கிடையாது. முன்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கிளைம் பண்ணாங்கல்ல இது அரசியல் கொலை அப்படின்லாம் பிளான் பண்ணாங்கல்ல, அது அரசியல் கொலையே இல்லை. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷ்க்கு ஆம்ஸ்டாங் இருக்கிறது கொலை இல்லை, நிறையா வந்து அவங்க கூட இருந்தவங்க இங்கே அங்கே மாற்றி கட்டினதுலாம் அதோட ஒரு முன்பகை. மலர்குடிக்கு அதே தான். ஆம்ஸ்டாங்கோட ஃப்ரெண்ட்ஸு மலர்குடி இவங்க எல்லாம் இருக்கும் போது ஆம்ஸ்டாங் தான் இவங்க பின்னாடி எல்லாத்தையும் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த கோஷ்டிக்கு எல்லாத்துக்குமே என்னென்னா ஒரு எண்ணம். இப்போ நீங்கள் வந்து ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் பாம் சரவணன் நீங்கள் வந்து இது பண்ணும் போது அதுக்கு பின்னாடி நின்றது ஆம்ஸ்டாங் நினைக்கிறாங்க. பாம் சரவணன் வந்து மலர்குடி கூட தகராறு ஆகும்போது அதுக்கு பின்னாடி நிற்கிறது வந்து ஆம்ஸ்டாங்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த நிலத்தகராறில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பிரச்சனை ஆகும்போது உள்ளே போகிறாப்புல அஸ்வத்தாமன் உள்ளே போகிறதுக்கு காரணம் ஆம்ஸ்டாங்னு நினைக்கிறாங்க. பால் கனகராஜ் இதே தான். இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து இதெல்லாம் வரும்போது தான் இந்த பிரச்சனையாக. ஸோ இது வந்து என்னென்னா முன்பகை, ரியல் எஸ்டேட்டு, இன்னொன்று உங்களுக்கு முன்னே தெரியும் இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ், தொழில் போட்டி, கந்து வெட்டி, இது எல்லாமே கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 1-2 கிடையாது, எல்லா வகையான குற்ற விஷயங்களும் அது எல்லா கட்சியிலையும் இருப்பான். இதில் பெரிய விதிவிலக்கெல்லாம் கிடையாது. எல்லா கட்சியிலையும் கந்து வெட்டி பிஸ்னஸ் பண்ணுவான், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுவான், தொழில் போட்டி நடக்கும், ஸ்கிராப் பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் தான் பண்ணுவான். புரிஞ்சுங்களா? ஸோ இது எல்லாமே அது என்னென்னா இவங்க ஒரு கூட்டணியே பண்ணிட்டாங்க. இது எதுவுமே இது இந்த கட்சி அந்த கட்சி அரசியலே கிடையாது. இல்லை, மொத்தமாகவே இது வந்து வன்மம், பகை, முன்பகை, இதுதான் தொழில் போட்டி, அதுதான், வேற ஒன்றுமே இதில் ஒன்றும் கிடையாது. இப்போ இத்தனை நபர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அப்போ காவல்துறை முன்கூட்டியே கண்காணிக்க தவறிடுச்சா? இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போது, ஒருத்தரை வந்து மர்டர் பண்ண போகிறாங்க, அதுக்கான திட்டம் தீட்டப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு முன்கணிப்பு அப்படி இல்லாமல் போயிடுச்சா? இல்லை, இது திட்டம் தீட்டுறது வந்து முன்கணிப்பு அப்படின்னா இன்றைக்கி நாட்டில் வந்து இது எப்பயுமே நீங்கள் திட்டம் போட பிளான்டு மர்டர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து திடீர்னு வருவான், ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு கொலை பண்ணுவான், ஓகே,
நம்மளாம் டக்குன்னு தடுக்க முடியாது. இது வந்து என்னன்னா ஒரு நீண்ட ஒரு இது 1-2 இல்லை, ரொம்ப வருஷமா இதோட தொடர் கொலைகள் போயிட்டு தான் இருக்கு. இங்கே கண்காணிக்கும் போது இங்கே வேற ஏதோ ஒரு இடத்துல போகும். புரிஞ்சுங்களா? இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன கேசவில் ஆரம்பிக்கணும். இந்த சின்ன கேசவலு அப்படின்றவங்க தான் ஃபஸ்ட்டு ஆம்ஸ்ட்ராங்கு, பாம் சரவணன், தென்னரசு இவங்களுக்கோட பாஸ். ஸோ அங்கே போய் ஒருத்தர் வந்து இந்த பக்கம் ஆற்காடு சுரேஷ் வந்து இங்கே பிரச்சனையாக இருக்கும்போது ஆற்காடு சுரேஷ் வந்து சைதா பட்டேல ஒரு ரவுடியை கொள்றாப்புல, அங்கேருந்து தான் ஒரு பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காக சின்ன கேசவல்கிட்ட போயிட்டு தகராறு பண்ணுறாரு. அப்போ தான் அந்த அஞ்சலை மேட்டர் வருது. அஞ்சலை வந்து முதல்ல வந்து சின்ன கேசவலுக்கு வந்து ரொம்ப க்ளோஸு, ஆற்காடு சுரேஷுக்கு க்ளோஸ் ஆகிடுது. ஸோ ஆற்காடு க்ளோஸுக்கு சொல்லும்போது இது லேடிஸ் இஷ்யூவும் வருது, ரவுடிசமும் வருது. இப்போ காவல்துறை கிட்ட நெருங்கிட்டாங்களா? கண்டிப்பாக நீங்கள் பாருங்கன்னா இப்போ சம்போ சந்தில் ஒரு ஆள், அந்த ஆள் மட்டும் பிடிச்சாங்கன்னா இதிலோட நிறைய முடிச்சுகள் அவிலும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இவன் இந்த திருவேங்கடம், புன்னைபாலு, இந்த ஒரு அருள், இவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு சரண்டர் ஆகிறாங்க. ஸோ அவங்கள வச்சு என்ன பண்ணுறாங்க, அஞ்சலையை உள்ளே கொண்டு வராங்க. மலர்கொடி உள்ளே வருது. மலர்கொடி வரும்போது தான் அந்த ஹரிகரன் சொல்லிட்டு தமாக ஒரு வக்கீல் வந்து மாட்டுறான். தமாக வக்கீல் மாட்டும் போது தான் உங்களுக்கு வந்து சம்பவ செந்திலோட இன்வால்மெண்ட் தெரியுது. சம்பவ செந்தில் இன்வால்மெண்ட் வரும்போது தான் உங்களுக்கு வந்து எங்கே வருது, நாகேந்திரன் வருது. நாகேந்திரன் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து அஸ்வத்தாமன், பால்கங்கராஜ் இதெல்லாம் வருது. ஸோ ஒரு கரெக்டான ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சம்பவ செந்தில் மட்டும் மாட்டினா கிளியராக எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இப்போயே எனக்கு வந்து 80-85% வந்து ஒரு கேஸ் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இல்லை, இப்படி ஒரு பின்புலம் இருக்கும்போது எந்தவித ஒரு விசாரணையுமே இல்லாமல் முன்கூட்டியே ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டுச்சுல. அதாவது இது தலித் தலைவர்களுக்கு எதிரான ஒரு சம்பவம், இது தலித் தலைவர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுறாங்க தமிழ்நாட்டில், தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இடைநிலை சாதி மனநிலையோடு எல்லாருமே இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு இல்லையா? இப்போ அது ஏன் முன்வைக்கப்பட்டுச்சுன்னு இருக்குல்ல? இல்லை, இது வந்து என்னன்னா திமுக ஆட்சி அமைஞ்சதுலேருந்து ஒரு சாரார் ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் விசிக்கு ஆட்கள் கிடையாது ஓகே, ஒரு சாரார் அவங்க முன்னையே வந்து திமுக மேலே ஒரு வன்மத்தோடு இருக்காங்க. அவங்க இது எப்படிலாம் திமுக மேலே வந்து ஒரு பழி போட முடியுன்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ இது வாய்ப்பு இந்த ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு சாவு நடந்திருக்கு. இந்த டயத்தில் அவங்க சொல்லும் போது பக்கத்தில் போய் இன்னொரு தலைவர் நிற்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் மாற்றி பேசும்போது அவரை துரோகின்றுவாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ திரும்ப போய் நிற்கிறாரு. திரும்ப நிற்கும் போது அங்கே வந்து தலித்துக்கு எதிராக கொலை நடக்குது, நிறைய நடக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சவுத்தில் வந்து தீபக் ராஜின்னு ஒருத்தர் சமீபத்தில் இறந்தார். ஸோ அதுக்கடுத்து இது நடக்குது. 2 பேர் தான் பெரிய அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்க தான் செய்யும். சரி, தீபக் ராஜை கொன்ன தலித்து தானே அவர் கொன்ன ஆட்கள் யார் உங்களுக்கு தெரியும்ல, அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் தான், வேற ஒன்றும் பெருசாக கிடையாது. இப்போ இதில் மாட்டிருக்கிற மேக்சிமம் யார், ஆம்ஸ்ட்ராங். அதே இதில் அப்போ இங்கே தலித்து யாரோ மேலே பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை, தலித் தலைவர்களை நம்ம பாதுகாக்கணும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது, கண்டிப்பாக அவங்கள பண்ணணும். பட் இதை தலித் அரசியலை உள்ளே எடுத்துகிட்டு வரதான், இதில் அரசியலே கிடையாது, தலித் அரசியலே கிடையாது, இதில் வெறும் தொழில் போட்டி தான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, வேணுமென்னு வந்து ஒரு இட்டு கட்டி தங்களுக்கு முன்னே காழ்ப்புணர்ச்சி வன்மத்தை இதை யூஸ் பண்ணி வச்சாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் இதில் எல்லாமே எல்லா கேஸ்ட்டுமே கலந்துருக்கு. இதில் அரசியல்னா எல்லா அரசியல் கட்சியும் இருக்குது, கேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே தலித்து ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் மற்ற கேஸ்ட்டும் இருக்குன்னு வச்சுங்களேன். பட் இது வந்து நீங்கள் ஜாதிக்கான மாதிரியே தெரியல. இப்போ நீங்கள் நடந்திருக்க கொலை ஆட்கள் குற்றவாளிகள்லாம் நீங்கள் இப்போ பிடிச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிம்பமே வராது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆளுங்கட்சி மேலே ஒரு குற்றத்தை சாட்டணும், அதுக்கான ஒரு இதுதான். தமிழ்நாடாவே இருக்காதுன்னாங்களே. இல்லை, அதெல்லாம் சொல்கிறதா, இதெல்லாம் இத்தனை வருஷமாக தமிழ்நாடு இல்லாத இருந்ததுக்கு எல்லாமே இருக்குது தமிழ்நாடு. நீங்கள் இப்போ சிபிஐ கேட்டு அண்ணாமலை இன்னைக்கு என்னன்றாரு, நல்லா தான் போயிட்டு இருக்கின்றாரு. இதே அவர் தான் வந்து தலித் தலைவர்கள் பாதிக்கப்படுறாருன்னாரு. இன்னைக்கு என்னன்றாரு, கரெக்டான ரூட்டில் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஏடிஎம்கில் 2 நாளைக்கு முன்னாடி தான் இவர் ராஜேந்திர பாலாஜின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா, அவர் என்ன பேட்டி கொடுக்குறாரு, சரியான ரூட்டில் தான் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இவர் விசிக தலைவர் திரும்ப என்ன சொல்கிறாரு, போலீஸ் சரியான ரூட்டில் தான் போயிட்டு இருக்கு அப்படின்றாரு. செல்வப்பெருந்தகை என்ன சொல்கிறாரு, சரியான ரூட். செல்வப்பெருந்தகை இவர் திரும்பலாம் முன்னே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சு. பட் இப்போ அவங்களுக்கு போகிற போகும்போது இப்போ செல்வப்பெருந்தகை பக்கத்தில் இருக்கிறவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க முன் வச்ச குற்றச்சாட்டு பொய்யனாகி போச்சு ஓகேங்களா. அதே வந்து ரஞ்சித்தே வந்து போன வாட்டி அந்த பேரணியில் என்ன சொன்னார்ல, எங்களுக்கு வந்து சரியாக போகிற மாதிரி தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் போலீஸ் வந்து
கடுமையாக எடுக்கணும். அவங்க என்ன மாதிரியான குற்றவாளிகளை எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. பட் அவங்களும் இப்போ என்ன சிபிஐ விட்டு போலீஸ் இன்னும் விரைவாக ஆக்ஷன் எடுக்கணுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போ என்னென்னா தமிழ்நாடு போலீஸ் கரெக்டான ரூட்டில் போகுது. இது தலித் வெர்சஸ் அதர்ஸ் அப்படின்லாம் கிடையாதுங்க. இதில் இது வந்து 2 கோஷ்டிகளுக்குள்ள நடந்த ஒரு தகராறு, அவ்வளோதான். தொழில் போட்டி, கந்துவட்டி. சிபிஐன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்கல்ல. சிபிஐக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை ஏன் கேட்டார், மற்றவர்கள்லாம் ஏன் கேட்டாங்க அப்படின்னு தெரியும். இப்போ யார் அதிகமாக மாட்டுறாங்க? ஏன் எடப்பாடி பழனிசாமி கேட்டாப்புல? புரிஞ்சுங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல். பிஜேபியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ இந்த கேஸ்குள்ளே இன்வால்வ் ஆகுது. ஏடிஎம்கேல இருக்கிறவங்க நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகுது, பேர் வெளியே வருது. சரி, இப்போ நீங்கள் சிபிஐ என்கொயரின்றாங்களே, இப்போ பொள்ளாச்சியில் ஒரு ரேப் கேஸ் நடந்துச்சுல்ல, அதில் நிறைய பேர் சொல்கிறாங்க திமுக கவர்மெண்ட் அமைஞ்ச பின்னாடி ஏன் வந்து பொள்ளாச்சி ரேபிஸ்ட் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கலன்னு கூட நிறைய பேருக்கு தெரியல போல இருக்குது. அது சிபிஐ மாற்றியாச்சு. இனிமேல் அதில் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் உள்ள அதில் ஒன்றும் பெரிய ரோலே கிடையாது. புரிஞ்சு? இப்போ என்னாச்சு, அந்த கேஸ் அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது. என்ன ஆச்சு, ஏதாச்சு, விசாரணை நடக்குதா எப்போ மாற்றப்பட்டது சிபிஐக்கு? அப்பயே மாற்றிட்டாங்கல்ல, ஏடிஎம்கே பிள்ளையும் மாற்றியாச்சு இல்லை. ஏடிஎம்கே பிள்ளையே மாற்றுறதுக்கு என்னென்னா அவங்க தப்பிக்கிறதுக்காக ஏடிஎம்கே பண்ண. ஏன்னா அதில் மாட்டின ஆட்களும் வந்து அதிகமாக அதிமுக ஆட்கள் தான். ஸோ அவங்க வந்து சிபிஐ கிட்ட தள்ளி விட்டு அவங்களுக்கு தெரியும் இதில் அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக நகராதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அங்கே தள்ளி விட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாகிட்டாங்க. அப்புறம் நீங்கள் எதை கேள்வி கேட்டாலும் ஏடிஎம்கே என்ன சொல்லணும், எங்கிட்ட எல்லாம் சிபிஐ இருக்கணும். அதே மாதிரி இப்போ இதை சிபிஐ தள்ளியிருந்தா ஆக்சுவலாக ஆம்ஸ்டாங்கோட கொலையில் நியாயமே கிடையாது. ஏன்னா அது கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் இருக்கும். இது என்னைக்காகும், சாதக பாதகம் என்ன ஆகும் எப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட திமுக ஆட்கள் யாராவது அதில் இன்வால்வ் ஆயிருந்தால் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கூட்டணி கட்சி ஆட்கள் யாராக இருந்தாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து மீடியா முன்னாடி நிறுத்துறாங்க. மீடியாட்டில் இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. தெளிவாக இருக்காங்க, டிரான்ஸ்பரன்சி இருக்குது. சிபிஐ போனால் இந்த டிரான்ஸ்பரன்சி இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், பொள்ளாச்சி வழக்கில் ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அதுதான் எனக்கு தெரிஞ்சவொன்னா இதில் வந்து சும்மா தலித் அரசியல், சிபிஐ இது எல்லாமே வந்து சும்மா அரசியலுக்காக இட்டுக்கிட்டுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.